அஜித் நடிப்புல வரும் பிப்ரவரி 6ஆம் தேதி ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய படம் விடாமுயற்சி. அஜித் குமார், த்ரிஷா, அர்ஜுன், ரெஜினா, ஆரவ் உள்ளிட்ட பலர் நடிச்சிருக்காங்க. படம் கடந்த 2 ஆண்டுகளா உருவாக்கப்பட்டு பிப்ரவரி முதல் வாரத்துல ரிலீஸ் ஆக இருக்கு. லைகா புரொடக்ஷன்ஸ் தயாரிச்சிருக்கக்கூடிய இந்த படத்தை ரெட் ஜெயின் மூவிஸ் நிறுவனம் ரிலீஸ் செய்யறாங்க. படத்தை மகள் திருமேனி இயக்கியிருக்காரு. இவர் சமீபத்துல கொடுத்திருக்கக்கூடிய பேட்டி பலருடைய கவனத்தை ஈர்த்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அஜித் ரசிகர்களை கொஞ்சம் அதிர்ச்சி அடையவும் செஞ்சிருக்கு. அஜித் குமாருக்கு இந்த ஆண்டு ரொம்பவே முக்கியமான ஆண்டா இருக்கு. குறிப்பா அவருடைய சினிமா வாழ்க்கையிலையும் சரி, அஜித்துக்கு ரொம்பவே பிடிச்ச ரேசிங்லையும் சரி, ரெண்டுலையும் கவனம் செலுத்தக்கூடிய ஆண்டா இந்த ஆண்டு அமைஞ்சிருக்கு. இதுக்காக இந்த ஆண்டினுடைய முதல் நாள்ல இருந்தே அஜித் ரொம்பவே பரபரப்பா இயங்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு. வரும் பிப்ரவரி 6ஆம் தேதி விடாமுயற்சி ரிலீஸ், ஏப்ரல் 10ஆம் தேதி குட் பேட் அக்லி ரிலீஸ்ன்னு சினிமா துறையில முதல் 4 மாதங்களுக்குள்ள 2 படங்களை ரிலீஸ் செய்யறாரு. அதே போல கார் ரேஸ்ல களமிறங்கி இருக்கக்கூடிய அஜித் ரேசிங் அணிக்கு இந்த ஆண்டு அக்டோபர் வரைக்கும் உலகினுடைய பல்வேறு நாடுகள்ல கார் ரேஸ்ல கலந்துக்கிற இருக்காரு. இப்படியான நிலையில அஜித்தினுடைய 2 படங்கள்லயும் அவருடைய எல்லா வேலைகளையும் முழுசா முடிச்சு கொடுத்திருக்காரு. இப்போ அஜித்தோட ரசிகர்கள் ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது விடாமுயற்சி படத்துக்காக தான். இந்த படத்தினுடைய ட்ரீசன் மற்றும் ட்ரெய்லர் ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருச்சு. இப்படியான நிலையில விடாமுயற்சி படத்தினுடைய இயக்குனர் மகள் திருமேனி அண்மையில கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில அவர் பல விஷயங்களை பகிர்ந்துகிட்டு இருக்காரு. இது அஜித் ரசிகர்களுக்கு ஆச்சரியத்தை தான் கொடுத்திருக்கு. அதாவது அந்த பேட்டியில, இந்த படத்தினுடைய கதையே என்னுடையதே கிடையாது, அஜித் சார் தான் இத கதையே எனக்கு சொன்னாரு. அவரோட இமேஜுக்கும் இந்த படத்துல இவர் செஞ்சிருக்கக்கூடிய கதாபாத்திரத்துக்கு கொஞ்சம் கூட தொடர்பே கிடையாது. ஆனாலும் அஜித் சார் தான் இந்த படத்தை பண்ணணும்னு முடிவெடுத்தாரு. மேலும் அவர் என்கிட்ட சொன்னப்போ, நம்ம 2 பேருமே நம்மளோட கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும், அப்படியான படமா இந்த படம் இருக்கணும்னு தெரிவிச்சிருந்தாரு. அதுக்கு பிறகுதான் இந்த படத்தோட கதையில நான் வேலை செய்ய ஆரம்பிச்சேன். நான் கதை எழுதும் போது அரபு நாடுகள்ல படத்தை எடுக்கலாம்னு நினைச்சதுதான் திரைக்கதையை எழுதவே செஞ்சேன். ஆனா அங்க படப்பிடிப்பு நடத்தவே முடியல. அதுக்கு பிறகு அந்த படத்தினுடைய கதைக்கு ரொம்பவே நீண்ட மற்றும் ஆள் நடமாட்டமே இல்லாத நெடுஞ்சாலை வேணும். அதனால அஜித் சார் தான் படத்தை அஜர்பைஜான்ல நடத்தலாம்னு தெரிவிச்சாரு. அதுக்கு தயாரிப்பு நிறுவனத்தினுடைய தரப்புல இருந்தும் ஒப்புதல் வர படப்பிடிப்பு முழுக்க அஜர்பைஜான்ல நடத்தணும்னு தெரிவிச்சிருக்காரு மகள் திருமேனி. இவருடைய இந்த பேட்டி பலருடைய கவனத்தை ஈர்த்திருக்கு.